அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் கிரேவி. இது சுண்டக்காயில் வந்து ரெண்டு வகையான சுண்டக்காய் இருக்குது. ஒன்று கசப்பு சுண்டக்கான்னு இருக்கும், இன்னொன்று சாப்பிட்ற சுண்டக்கான்னு இருக்கும். கசப்பே இருக்காது இந்த சுண்டக்காய். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் ஒரு 20 ரூபாய்க்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு, உப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு 3, இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் இதில் 1 ஸ்பூனு, சிறிது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைப்பதற்கு தேவையான எண்ணெய். முதல்ல நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வானலியை வைப்போம். வானலி கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடு. இந்த கிரேவி கிரேவி மாதிரி எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா இது வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன்னா பிள்ளைங்க இந்த மாதிரி சுண்டைக்காய் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இப்போ சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணலாம். எண்ணெயை நம்ம கொஞ்சம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சூடேறட்டும். இந்த சுண்டைக்காயை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, அதனால் ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இப்படி ஒரு கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க செய்கிறதை எப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம மிளகாத்தூளை கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இதில் நான் கொஞ்சம் சுவைக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்ப்போம். எல்லாமே எண்ணெயிலே வதக்கிறீங்க, அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கியாச்சு. அதுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடதாக இருக்கும். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும். சோற்றில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இந்த சுண்டைக்காய் வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லா மசாலா எல்லாத்தையும் போட்டு உப்பு எல்லாமே போட்டுட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு எவ்வளவுக்கு தேவை, இப்போ நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதே கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இதை தேங்காயும் சேர்த்துக்கலாம் வேண்டாம். இப்போ இதையும் நல்லா அப்படியே சுண்டைக்காயும் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து வதக்கிடுறேன். வதக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பிள்ளைகளுக்கு பரீட்சை முடிஞ்சு காலாண்டு தேர்வு முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க. டெய்லியும் ஒரு சத்தான வீடியோக்கள் போடலான்னு இருக்கேன். டெய்லி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அப்போ வீட்டில் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க வேகமாக சாப்பிட முடியாது, நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது. வயசானவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இது சப்பாத்திக்கு தொட்டு தனிங்கன்னா நல்லா. இப்போ நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பாருங்கள். நல்லா வதக்கி விட்டு நம்ம மூடியை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் நல்லபடியாக திருப்பி ஒரு மூடி விட்டுருங்க. நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா கிரேவி நல்லா இருக்கணும். அப்போ தான் சுண்டைக்காய் நல்லா அந்த சோர்ந்துருக்கும். அந்த மசாலாவோட தன்மை எல்லாமே அதில் சோர்ந்துருக்கும். இப்போ கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதுவுமே ஹீமோகுளோபின் லெவல் நல்லாகும்னு சொல்கிறாங்க. இதை விட இந்த சுண்டைக்காய் சேர்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் லெவல் ஹீமோகுளோபின் லெவல் ஆகும். இந்த சுண்டைக்காய் வந்து இப்படியும் சொல்லலாம். அப்புறம் சுண்டை வத்தல் இருக்குது பார்த்திங்களா? சுண்டை வத்தலை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து கூட சாப்பிடுவோம் முந்தையெல்லாம். இப்போ அந்த பழக்கத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். அந்த சுண்டைக்காயை பிள்ளைங்க வறுத்து கொடுத்தா சாப்பிடாதுன்றதுக்காக நம்ம சாம்பார் தாளிப்போம்ல, கடுகு உளுந்த பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறப்ப இதையும் கொஞ்சம் அதிலே போட்டு வதக்கி விட்டு குழம்ப தாளித்து ஊற்றிட்டு கொடுத்தா அந்த சுண்டைக்காவோட சத்து வந்து அதில் இறங்கும். அப்பையும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கான சத்து இறங்கிறதுனால சாம்பார் சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டோட இப்போ பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும். அந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்கணும். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செஞ்சப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலால் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த சுண்டைக்காய் நல்லா வெந்து கொலைய வந்தால் தான் அந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். நல்லா அந்த கிரேவியை வந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து இருக்கணும். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சோத்தில் போட்டு தொட்டுக்கலாம். அவசரமாக எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா டக்குன்னு இந்த கிரேவி மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தயிர் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நிறைய தடவை. இப்போ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்களும் அதை பாருங்கள். எங்கள் வீடியோவில் நோக்கி சாந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து இன்னும் அதிகப்படியான ஊட்டச்சத்தான இதெல்லாம் இந்த 10 நாளில் கொடுக்கலான்னு இருக்கோம். முதல்ல இன்றைக்கி வீடியோவில் இதை போடுறேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தைகளாக நம்ம உருவாக்குவோம். ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் எந்த நோயுமே வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வருது. ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அடி பிடிச்ச மாதிரி வந்தால் சாப்பிட முடியாது. இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். திருப்பி மூடி வைப்போம். மூடியை போட்டு நம்மளும் பெரியவங்களும் இதை நம்ம சாப்பிடணும். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம விரும்பி செஞ்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இது வந்து கசக்குன்றதுனா கண்டிப்பாக கசக்கவே கசக்காது. நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். இது வந்து கசப்பு சுண்டைக்காயா இல்லை சாதாரண சுண்டைக்காயான்னு கேட்டு வாங்குங்க. கசப்பு சுண்டைக்காய் இருந்தால் கிரேவிக்கு கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது, குழந்தைகளும் சாப்பிட மாட்டாங்க. கறி சுண்டைக்கான்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அது வந்து கசப்பே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும்.
ஏன் இந்த கிரேவி கொஞ்சம் மசாலா போடுறோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனால் இன்னும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே திரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்கும். பார்க்கும்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிண்டி விட்டுட்டே இருங்க. இறக்க போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கணும். அதான் பண்ண மசாலா நீட்டி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைகளுக்கு வெயில் அதிகமாக இருக்குது. லீவ் விட போகிற டைமு கொஞ்சம் பிள்ளைங்கள வெயிலில் விளையாடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2வது பார்த்திங்கன்னா, இப்போ கிளைமேட் சரியில்லாதனால குழந்தைகளுக்கு தாவமாக மாதிரியும் சின்ன குழந்தைகளுக்குலாம் வருது. அதையும் கொஞ்சம் வெயிலெல்லாம் அலைய விடாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா மழலை செல்வம் தான் இருக்கிறதுலே அதிகம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வங்கள் இருந்தால் தான் அந்த வீட்டில் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இப்போ கொஞ்சம் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த குழந்தைய பேசுகிறத பார்த்தாலே நம்மளுடைய அத்தனை கவலைகளையுமே நம்ம மறந்துடுவோம். அதுதான் இருக்கிற செல்வங்களே மழலை செல்வம் தான் ரொம்ப நல்லது. இப்போ சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பாருங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ கிரேவி ரெடி. சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல இந்த மசாலாலாம் எண்ணெயில் வதக்குனா தான் இப்படி நமக்கு கிரேவி நல்லா பார்க்குறதுக்கு ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். எங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பு தருகிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இந்த இதில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுக்காக தான். இதில் மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிடுங்க. தூவிட்டு சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.